யாரெல்லாம் பாக்கியா சீக்கிரமா அந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் இந்த பக்கம் பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டை புதுசா ஆரம்பிக்க போறோன்ற விஷயத்த வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு அதுதான் நான் பார்த்துருக்க இடம்னு சொல்லிட்டு வீடியோவையும் காட்டுறாங்க. ஆனா அதை பார்த்துட்டு எல்லாரோட முகமும் சுழிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம வழக்கம் போல ஈஸ்வரி பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. காலையிலேயே நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், ஆனா நீ என் பேச்ச கேட்கற மாதிரியே தெரியல பாக்கியா, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒழுங்கு மரியாதையா நீ நாளைக்கே நீ கொடுத்த டோக்கன் அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கிற வேலையை பாரு. நான் தான் என்னோட பென்ஷன் பணம் முத கொண்டு எல்லாத்தையுமே தரேன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல, செலியனும் அம்மா நாங்கள் வீட்டை பார்த்துக்குறோமா, நான் இப்போ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னால் பார்த்துக்க முடியும், உனக்கு என்ன செலவு வேணுமோ என்கிட்ட கேளுமான்னு சொல்ல, எழிலுமே ஆமாம்மா நானும் இப்போ கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணவே வேண்டாம்லாம் நான் சொல்லலை, ஆனால் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு பண்ணுன்னு தான் சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் நல்ல இடமா பார்த்தா நல்லா இருக்கும், ஏன்னா இது ரொம்பவே சின்ன இடமா இருக்குன்னு சொல்ல, பாக்கியாவும் உங்களோட பைசாலாம் உங்களுக்கு ரொம்பவே தேவையா இருக்கும்போது பயன்படும், ஆனா இப்போ நான் என்னோட உழைப்பால் உருவான பைசால இருந்து தான் இந்த மாதிரி என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்னால இந்த இடத்த தான் வாங்க முடிஞ்சிச்சு, ஸோ எனக்கு நீங்க யாரும் எந்த பணமும் தேவையில்லை, அதை நீங்க உங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ இங்க பாரு பாக்கியா, நீ இது வரைக்கும் என்ன மதிக்காம நிறையவே நடந்திருக்க, ஆனா அது எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன், மன்னிச்சிடுறேன், இப்போ நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும், நாளைக்கே இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நீ வர, அப்படி இல்லை நான் என்ன பண்ணுவேன் நீ எனக்கே தெரியாதுன்னு ஒரு மிரட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. ஆனா அது எதையுமே கண்டுக்காத பாக்கியாவோ அடுத்த நாள் செல்வியோட சேர்ந்து அந்த கடையோட உரிமையாளர்கிட்ட அவங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த கடையோட மொத்த உரிமையுமே வாங்கிடுறாங்க. சோ பாக்கியா இப்படி பண்றதுல இருந்தே நம்மளால ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க முடியுது, இதுக்கப்புறமாவும் அவங்க யாரு பேச்சுமே கேட்டு நம்பி ஏமாறக்கூடாதுன்ற முழு முடிவோட இருக்காங்க. அதனாலதான் அவங்க ஒரு துணிச்சலான ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. சோ பாக்கியா இப்படி பண்ணதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த ஈஸ்வரிய சீக்கிரமா பாக்கியா அவங்களோட வீட்டை விட்டு அனுப்புனா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?